ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் மினிட்ல இந்த ஒரு விஷயம் மாறிடுச்சு அப்படின்ற விஷயத்த, அதாவது ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார் ஒரு சில விஷயத்த ஓப்பனப்பாக பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. ஸோ அதுக்கான பின்னணிகள் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னோம்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன். ஸோ ரொம்பவே நிறைய மக்களால் பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக கிராண்ட் ஃபினாலேவே நடத்திருந்தாங்க சென்னை ஸ்டேடியம்ல. இவங்கெல்லாம் நமக்கு பிடிச்சவங்க தான் டாப் வின்னராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். பட் ஒரு சில பேருக்கு அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக இல்லை இவங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம மைண்டுக்குள்ள ஆசோசியேஷன் கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம், பேஸ்ட் ஆன் ஃபேன் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில லாஸ்டா டைட்டில் வின் பண்ணவங்க சீசன் 5 வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சுஷாந்திகா வந்து வின் பண்ணியிருப்பாங்க. பட் நிறைய பேரோட எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா சபேஷன் தான் டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வந்திருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்த முன்னிறுத்தி வந்து பாத்தீங்கன்னா இல்ல லாஸ்ட் மினிட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து மாத்திட்டாங்க, ஒரு சில விஷயத்த வந்து ஃபேவரேசமா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரியாலிட்டி ஷோலையும் அவங்களுடைய ஃபேவரட் பர்சன் இல்ல பிடிச்ச பர்சன் வரல அப்படின்னா இந்த ஒரு டாக் நடக்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே விஷயம் தான் இந்த ஷோக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா மார்க் கன்சிடர் பண்ணும்போது இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் அதாவது ஸ்ரீனிவாசன் சாருடைய மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹைல வச்சிருப்பாங்க ஒவ்வொரு வாரமும் நடக்கும்போது. ஸோ அந்த வகையில் ஓவரால் பாயிண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ் இது எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது ஸோ சபேஷனை விட அதிக மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சுஷாந்திகா வாங்கியிருந்தாங்க. ஸோ இவங்களும் ஒன் ஆஃப் த டிசர்வ் பர்சன்ன்றதால தான் ஸோ இவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் போயிருக்கே தவிர வேற எந்த ஒரு விஷயத்தையும் லாஸ்ட் மினிட்ல மாத்துறது சேஞ்ச் பண்றது ஒருத்தருக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்றது அப்படின்ற விஷயம் இதுக்குள்ள கிடையவே கிடையாது. ஸோ பேஸ்டான மார்க் வைஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாப் ஃபைனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஸ்ரீனிவாசன் சார் சொன்னதா பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் அக்செப்டடா இல்லாம இருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு சுஷாந்திகா வின் பண்ணதும் பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.